இந்தியாவின் முதல் டிசைனர் ஏசியான லாய்டில் இருக்கு ஸ்லைடிங் ஃபேஷியா, மூட் லைட்டிங், ஏஐ மற்றும் பவர்ஃபுல்லான கூலிங். இந்த இலக்கியா ரூம்ல இருந்து ஓடி வந்து நான் பிரிக்கிறேன் அவகிட்ட இருந்து பிடுங்கி கடைசியில கீழே போட்டு உடைச்சிட்டா. எனக்கு என்னமோ இவ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு. நீ என்னன்னு கேளு கௌதம். ஜானு, இலக்கியா வேணும்னு உடைப்பாளா? டெலிவரியான போட்டோவை பாத்தியான்னு நான் தான் போன் பண்ணி இலக்கியாவை கேட்டேன். அவ சந்தோஷமா அத்தையும் நீங்களும் இருக்கிற போட்டோவை நான் தான் முதல்ல பாக்கணும்னு சொன்னா. அந்த ஆர்வத்துல ஓடி வந்து போட்டோவை வாங்க போய் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, கௌதம் சொல்றதுதான் உண்மை. ஏதோ தெரியாம நடந்து போச்சு ஜானு, விடு. போ, ஏதோ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். இந்த போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதும் என் மனசு எப்படி பதறிச்சு தெரியுமா? ஏற்கனவே நான் பயந்துட்டேன். இதுல இவ வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன கோவப்படுத்துறா. ஆமா, இன்னொரு காப்பி இருந்தது, அதுவும் இதே போட்டோ தானே? ஆமா ஆமா ஜானு, ஆமா. உனக்கு ஒண்ணு ஓ ரூம்ல மாற்றத்துக்கும் எனக்கு ஒண்ணு ஏ ரூம்ல மாற்றத்துக்கும் ஆர்டர் கொடுத்திருந்தேன். அப்போ அத பிரிச்சிட்டு வந்து மாட்டிடலாம். வேணாம் ஜானு. ஏன் வேண்டான்னு சொல்ற? அதான் ஒண்ணு உடைஞ்சு போச்சே, இன்னொன்னு எடுத்து ரூம்ல மாட்டலாம்ல. உன்னை பிரிக்க போய் அது அபசகுணமா உடைஞ்சிருச்சுல்ல. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல வேற, அதனால இன்னொன்னையும் ஏன் உடனே பிரிக்கணும்? ஒரு நாள் போகட்டுமே, நாளைக்கு நானே பிரிச்சு மாட்டிடுறேன். ஃபீல் பண்ணாத ஜானு, தவறுறது சகஜம் தானே. பாரு, நடந்த நினைச்சு உன் அளவுக்கு இலக்கியாவும் கவலையா இருக்கா? வெறும் போட்டோவை நீ எதுக்கு வச்சிருக்க? குடு, நாளைக்கு நான் ஃப்ரேம் போட்டு தரேன். இலக்கியா வா. வந்த முதல் நாளே உன் சேட்டை ஆரம்பிச்சிட்ட. இங்க பாரு, 6 மாசமும் ஒழுங்கா போடுறத தின்னுட்டு மூளையில கடை. கார்த்திக் அக்காவுக்குலான்னு திட்டம் போட்டு வந்த முதல் நாளே பல்ப் வாங்கிட்டனே. சரி, இன்னும் 6 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள கார்த்திக் எப்படியாவது என் வலையில விழ வைக்கிறேன். இவ எதுக்கு இங்க வரா? என்ன அஞ்சலி, ஏன் சோகமா உட்கார்ந்திருக்க? அது வந்து மாமா பேருக்கு 2 பார்சல் வந்துச்சு. அத நான் யதார்த்தமா தான் பிரிக்க போனேன். அத பார்த்துட்டு கார்த்திக் கோவமா திட்டான். அதான் கொஞ்சம் வேதனை ஆயிடுச்சு. அடி பாவி, அப்ப அந்த போட்டோ உன்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் பைரவி மேடம் கைக்கு போச்சா? நல்ல வேளை, கார்த்திக் வந்து எங்களை காப்பாத்திருக்கான். சரி விடு அஞ்சலி, கார்த்திக் ஒன்னு தெரிஞ்சது தானே, அவன் எப்பவுமே கோவக்காரன் தான். சரி, இந்த வெங்காயத்தை உரி, நாளைக்கு உப்பு கறி சமைக்கணும். எதுக்கு திடீர்னு எனக்கு வேலை கொடுக்கற? வேலை கொடுக்கல, வேலை கொடுக்கற சாக்குல உன்னை கார்த்திக்கோட சேர்த்து வைக்க ட்ரை பண்றேன். என்ன பாக்குற? 6 மாசம் இந்த வீட்ல நீ தங்கி இருந்தா மட்டும் கார்த்திகோ மேல பாசம் வந்துராது. இந்த குடும்பத்து மேல நீ உண்மையா அக்கறையா இருந்து இத உன் வீடு போல நினைச்சு இந்த வேலையெல்லாம் நீ இழுத்து போட்டு செஞ்சாதான் கார்த்திக் மனசுல உன்னால இடம் பிடிக்க முடியும். புரியுதா? டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாதான் கார்த்திகோட ஒன்னா இருக்க வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக வக்கீலுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கியே. உனக்கு கார்த்திகோட வாழணும்னு அவ்வளவு ஆசையா? ஏய், இதுக்கு ஏன் அழற? கார்த்திக் நிச்சயமா உனக்கு கிடைப்பான், நீ கவலைப்படாத. ஐயோ, நான் அதுக்கு அழல.
வெங்காயம் உரிச்சு கண்ணில் தண்ணி வருது. புதுசா உரிச்சா அப்படிதான். உரி. நிலவுல நடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? நீ திருந்துட்டேன்னு வாயில சொன்னா மட்டும் போதாது, அதை நம்ம செயல்ல நிரூபிக்கணும். கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அத்தை மனசுல இடம் புடி, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்து. அப்புறம் பாரு, உன்னை இந்த வீடே கொண்டாடும். பாத்தியா, நான் சொல்லி முடிக்கல, கார்த்திகே உன்னை தேடி வந்துட்டான். வாங்க கார்த்திக். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ் என்ன வேணும் சொல்லுங்க. இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்குவேன் கார்த்திக். நான் கர்ப்பம்னு பொய் சொன்னது தானே உங்களுக்கு கோவம்? விடுங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமே ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறேன். என்ன பாக்குறீங்க? இனிமே இந்த அஞ்சலியோட மாற்றத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. இனிமே நீங்க தான் என் உலகம், உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க பேசினா எதிர்த்து கூட நான் பேச மாட்டேன். என்னோட இந்த மாற்றத்தை பார்த்துட்டு 6 மாசம் கழிச்சு நானே போறேன்னு சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க பாருங்க. எதுக்கு கார்த்திக் இந்த போர்டு? சொல்றேன். கார்த்திக், டே 179 என்ன? சட்டம் உன்னை என்னையும் 6 மாசம் தானே ஒன்னா இருக்க சொல்லிருக்கு. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த போர்டு. மொத்தம் 180 நாள் கெடு. அதுல இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு. மீதி 179 நாள் இருக்கு. அதைத்தான் இப்ப எழுதியிருக்கேன். என்ன கார்த்திக், 6 மாசங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே, அதை நீ இப்படி எழுதி வைக்கணுமா? எழுதி வச்சாதான் 180 நாள் கழிச்சு இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற ஞாபகம் இவளுக்கு இருக்கும். இல்லனா பழைய மாதிரி என் மேல அக்கறைப்படுற மாதிரி நடிச்சு ஏமாத்தி என் வீட்லயே நிரந்தரமா தங்கறதுக்கு பிளான் பண்ணுவான். கார்த்திக், அதை தடுக்க தான் இந்த போர்டை வச்சிருக்கேன். நில்லுங்க கார்த்திக். நான் தான் திருந்திட்டேன்னு சொல்றேன்ல, என்ன நம்ப மாட்டீங்களா? என் மேல உங்களுக்கு பாசமே வராதா? உண்மையான பாசத்தை எல்லாம் கால்ல போட்டு மிதிச்சிட்டு இப்ப எனக்கே பாசத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறியா? இங்க பாரு, இந்த 6 மாசத்துல நீ என்ன குட்டி காரணம் போட்டாலும் என் மனசை மாத்த முடியாது. கார்த்திக், கவலைப்படாத அஞ்சலி. கார்த்திக் ஏதோ டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டு போறான். அதுக்காக வருத்தப்படாம உன்னோட மாற்றத்தை அவன் கிட்ட அக்கறையா காமி. கூடிய சீக்கிரம் கார்த்திக் கண்டிப்பா ஒன்னு புரிஞ்சுப்பான். உண்மையான அன்பு கல் மனசு கூட கரைய வைக்கும். நீ கார்த்திக் மேல வச்சிருக்கிற உண்மையான பாசத்தை அவனுக்கு புரிய வை. அப்புறம் அவனே இந்த போர்ட்ல இருக்கிற கெடுவை அழிச்சிட்டு ஐ லவ் யூ அஞ்சலின்னு எழுதுவான். சரி வா, வேலையை பார்க்கலாம். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த 6 மாச கேட எனக்கு மட்டும் இல்லடி, உனக்கும் தான். 180 நாள் முடியறதுக்குள்ள நான் கார்த்திகை மாத்தி இதே வீட்ல நிரந்தரமா தங்குவேன். இந்த குடும்பத்தை உனக்கு எதிரா மாத்தி உன்னை சீக்கிரமே வெளியில துரத்து வண்டி. சொல்லுங்க சுதாகர். நோ இன்னைக்கு அந்த இன்னொரு கான்ட்ராக்ட் விஷயத்தை ஃபைனல் பண்ணிருக்கேன். ஓகே, அந்த அக்ரிமெண்ட் காப்பி என்கிட்ட தான் இருக்கு. அதை எப்பவே செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். யா. கௌதம், என்ன கௌதம் காலையிலே பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நேத்து ஆபீஸ் மீட்டிங் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்னு
ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். அதுல அந்த டவுட் இந்த டவுட்னு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சரி இந்தாங்க காஃபி குடிங்க. இரு ஒரு நிமிஷம் இரு. அக்ரிமெண்ட் பேப்பர் உள்ளதான் வச்சேன். அது எங்க இருக்குன்னு பாப்போம். ஐயோ, என்னாச்சு கௌதம்? இது ரேவதி அம்மா சாப்பிட வேண்டிய ஆயுர்வேத மாத்திரை. நேத்து அவங்க ஃபோன் பண்ணி டேப்லெட் தீந்துருச்சு, ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நானும் கடையில டேப்லெட் வாங்கி பேக்ல வச்சுட்டு ஒர்க் முடிஞ்சதும் நேரா இங்க வந்துட்டேன். சரி அத குடுங்க. இந்தாங்க புடிங்க. என்ன கௌதம், இது மார்னிங் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மாத்திரையாச்சே. இப்ப அத்தை எப்படி சாப்பிடுவாங்க? ச்சே, கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையே. சரி விடு, ஆபீஸ் போகும்போது அப்படியே போய் அம்மா கிட்ட கொடுத்துறேன். என்ன கௌதம், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போறதுக்கே 9:30 ஆகும். அது வரைக்கும் அத்தை டேப்லெட் சாப்பிடாம இருப்பாங்களா? அதுவும் இந்த மாத்திரையை சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இந்த அக்ரிமெண்ட் வேற செக் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சிட்டு போக லேட் ஆயிடுமே. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாத்திரையை நானே அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீயா? நீ போனா காலங்கத்துல எங்க போறேன்னு ஜானு கேட்பாங்க. என்ன சொல்றது? இங்க பாருங்க, அத்தை கிச்சன்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம நான் போய் இந்த மாத்திரையை கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வேண்டாம், ஏதாவது சொதப்பிட போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போறேன். அதெல்லாம் ஒன்னும் சொதப்பாது. நான் வெளியே காய்கறி வாங்க போற மாதிரி போயிட்டு டக்குன்னு ஆட்டோ புடிச்சு சீக்கிரமா போய் டேப்லெட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ, கேர்ஃபுல்லா போ. ஒரு நிமிஷம் இருங்க, ஹால்ல யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். கௌதம், ஹால்ல யாரும் இல்ல. நான் போய் அத்தை கிட்ட கொடுத்துட்டு சரி வந்துடுறேன். போ போ, பாத்து போ. வரேன். அண்ணி, என்ன அண்ணி காலையிலே ரெடியா இருக்கீங்க? கையில பூஜை கூட வர வச்சிருக்கீங்க, என்னாச்சு? மனசுல இருக்கிற பாரத்தை சாமி கிட்ட தானே இறக்கி வைக்க முடியும். அதான் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். புரியுது அண்ணி. போட்டோ உடைஞ்ச விஷயத்தை தானே சொல்ல வரீங்க? ஆமாம் பைரவி, ஹால்ல மாட்டியிருந்த போட்டோ எப்படி கீழே விழுந்ததுன்னே தெரியல. ஆனா மறுபடியும் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்த போட்டோவும் எப்படி உடைஞ்சதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எதுக்கான அறிகுறின்னு எனக்கு தெரியல. இதனால கெடுதல் எனக்கா, என் புள்ள கௌதம்கா, இல்ல இந்த குடும்பத்துக்கா? ஒண்ணுமே எனக்கு புரியல. அதான் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலான்னு எனக்கு தோணுது. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இலக்கியா, அம்மாடி இலக்கியா. ஐயோ, ஜானு இலக்கியாவை கூப்பிடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? அண்ணி, இலக்கியா. இப்ப எதுக்கு இலக்கியாவை கூப்பிடுறீங்க? அவளால தானே போட்டோவே உடைஞ்சது. உங்க கவலைக்கு காரணமே அவதான். அப்படிப்பட்டவளோட நீங்க கோயிலுக்கு போனா கடவுளே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. நீங்க அவளை கூட்டிக்கிட்டு போறது பூனைய மடியில வச்சுக்கிட்டு சகுனம் பார்த்த கதை தான். பேசாம அவளை விட்டுட்டு நீங்க மட்டும் போய் இலக்கியா கிட்ட இருந்து என்ன காப்பாத்து சாமின்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுதான் சரியா இருக்கும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா நீங்க? இப்ப எதுக்கு இலக்கியாவை குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? அவ என்ன வேணும்னா போட்டோ உடைச்சா? ஏதோ தவறுதலா விழுந்துருச்சு, அதுக்கு போய் இலக்கியாவை கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சொல்ல போனா அந்த போட்டோ உடைஞ்சதுக்கு காரணமே நீங்க தான். என்னது, நானா? என்ன சொல்ற? ஆமா, எனக்கு வந்த பார்சலை உங்களை யார் ஓபன் பண்ண சொன்னது? அதான் பிரச்சனைக்கு ஆரம்பமே. கௌதம், இங்க பாரு, அது வந்து அண்ணிதான். பைரவி, கோயிலுக்கு போற நேரத்துல எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நீயும் வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் வரல, எனக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. கார்த்திக், வாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். வா. என்னம்மா திடீர்னு கோயிலுக்கு? என்னப்பா இது, காரணம் சொன்னாதான் வருவியா? இல்ல. வா கிளம்பு. கௌதம், நீயும் வா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அது வந்து ஜானு, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஆஹா, இல்ல கௌதம், நீ எந்த காரணமும் சொல்லாத. இந்த பூஜைக்கு முக்கியமா நீதான் வரணும். வா வா, கிளம்பு, வா போலாம். சரி வரேன். ஆமா, இலக்கியா எங்க?
ரூம்ல தானே இருக்கா, கூப்பிடு அவள. ஜானு அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துட்டே இருக்க? இலக்கியா, இலக்கியா. இவ- ஜானு இலக்கியா வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? அது வந்து அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, பார்க்க போயிருக்கா. அவங்க அம்மாக்கு எப்பதான் உடம்பு நல்லா இருந்திருக்கு? வருஷம் ஃபுல்லா சீக்காளி தான். இதுல இலக்கியா திடீர்னு போற அளவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனை என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாகணுமா? இப்போ பைரவி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? திடீர்னு இலக்கியாவோட அம்மாக்கு என்ன ஆச்சு? அது ஏதோ காலையில கொஞ்சம் சடனா மயக்க மாதிரி வந்துச்சான். பயந்து போய் ஃபோன் பண்ணாங்க. அதான் அவசரமா இலக்கியா பார்க்க போயிருக்கா. கடவுளே, ஏன் கௌதம், இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை அவ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. முன்னெல்லாம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவா. என்ன ஆச்சு அவளுக்கு? இது என்ன கேள்வி அண்ணி? இலக்கியா உங்களை மதிக்கலன்னு உங்களுக்கே தெரியலையா? உங்ககிட்ட சொல்லிட்டு போற அளவுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய மனுஷி இல்லைன்னு நினைக்கிறா, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம இலக்கியாவை பத்தி தப்பா பேசுறதே வாடிக்கையா வச்சிருக்கீங்க. அவளை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏன் தூக்கத்தை விடு. நேத்து உன் பொண்டாட்டி போட்டோ உடைச்ச கவலையில அண்ணி தூக்கம் கெட்டு போய் தான் இப்ப கோயிலுக்கே போறாங்க. புரியுதா? அண்ணி, இலக்கியா இல்லாம நீங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றதுதான் உங்க வேண்டுதலுக்கு நல்லது. கடவுளுக்கே அது தெரிஞ்சுதா அவளை வெளியே அனுப்பி விட்டுட்டாரு. அவ வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பி போயிடுங்க. கௌதம், நீ வாப்பா, கிளம்பி போயிட்டு வந்துடலாம். வா. இரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஏம்பா, நீயும் ரெடி ஆகுறதுனா ரெடி ஆயிட்டு வந்துரு, கிளம்பலாம். அம்மா, நான் ரெடியா தான் இருக்கேன். சரி, அப்போ கௌதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உட்காரு. எல்லாரும் கோயிலுக்கா போறீங்க? இருங்க, நான் ஒரு பிளான் பண்றேன். சாப்பிடுங்கம்மா. அத்தை, அத்தை இருங்க அத்தை. என்ன இலக்கியா, காலங்காத்தால வந்திருக்க? அத்தை, நீங்க காலையில டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய மாத்திரைய கௌதம் நேத்து கொண்டு வந்து கொடுக்க மறந்துட்டாராம். அதனாலதான் நானே எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு ஏன் இலக்கியா இவ்வளவு தூரம் சிரமப்படுற? ஒருவேளை மாத்திரை சாப்பிடலன்னா என்ன ஆயிட போகுது? இதுக்காக இப்படி மெனக்கெட்டு ஓடி வரணுமா? இல்ல அத்தை, இது முக்கியமான மாத்திரை. நீங்க வேலைக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை தவறாம எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அத்தை, மாத்திரை பத்தி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் சிஸ்டர், நீங்களாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. மாத்திரை சாப்பிடலன்னா அத்தை உடம்புக்கு பிரச்சனை ஆயிடாதா? சொன்ன மேடம், ஆனா அவங்க தான் பிடிவாதமா நான் வெளியில போகணும் டிஃபனை கூடன்னு கேட்டாங்க. அதான் கொடுத்த மேடம். வெளியிலயா? எங்க அத்தை? கோயிலுக்கு இலக்கியா. அத்தை, உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில இப்ப நீங்க கோவிலுக்கு போறது அவசியமா? தனியா வெளிய போய் அன்னைக்கு மாதிரி நீங்க மயக்கமாயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசாம நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு இல்ல இலக்கியா, என் பிள்ளை கௌதம்க்கு நான் தான் அம்மாங்கிற உண்மை தெரிஞ்சு அவன் வாயால என் அம்மானு கூப்பிட்டானா கோயிலுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்றேன்னு சாமி கிட்ட வேண்டி இருந்தேன். என் வேண்டுதல சாமி நிறைவேத்திருச்சு. அதான் நானும் கோயிலுக்கு போய் பிரார்த்தனையை முடிச்சிடலான்னு நினைச்சேன். அத்தை, உங்க நிலைமை சாமிக்கு தெரியும். நீங்க போய் பிரார்த்தனை நிறைவேத்தலன்னா சாமி ஒண்ணு கோச்சுக்காத அத்தை. உங்களுக்கு உடம்பு நல்லாகட்டும், அப்புறம் நானே உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? நீ சொல்றது மூளைக்கு புரியுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. கிடைக்காத வரமா என் புள்ள எனக்கு கிடைச்சிருக்கான். நான் தலகால் புரியாத சந்தோஷத்துல இருக்கேன். உடனே நான் சாமி கிட்ட நான் வேண்டினதை நிறைவேத்தலனா என் சந்தோஷம் பாதியிலேயே பறி போயிடுமோன்னு என் மனசுல ஒரு பயம். இனி என்னையும் என் பையனையும் பிரிக்கிற வாய்ப்ப நான் யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்க தயாரா இல்ல. அதான் உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, மெதுவா கோவிலுக்கு போய் பிரார்த்தனையை செஞ்சிடலான்னு முடிவு பண்ண. வேணும்னா நீயும் கூட வா. நானா? அது அது வந்து ஏன் இலக்கியா, என்னாச்சு? இல்ல அத்தை, நான் உங்களை பார்க்க வந்தது வீட்ல யாருக்குமே தெரியாது. வந்த மாதிரியே தெரியாம வீட்டுக்குள்ள திரும்பி போயிடலான்னு நினைச்சேன். இப்ப கோவிலுக்கெல்லாம் போனா டைம் ஆயிடும். நான் எங்கன்னு ஜானகி அத்தை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் கௌதமாலையும் பதில் சொல்ல முடியாது.
அதான் யோசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.